பொள்ளாச்சி எல்லாம் ஒரு ஊரா? கோயம்புத்தூர் ஒரு ஊரா? மனுஷன் இந்த ஊர்ல வாழ்வானா? அப்படியெல்லாம் பேர் வாங்கியிருக்க வேண்டியது இந்த ஊரு. ஆனா அப்படி வாங்கல. நம்மளோட பொதுவான நம்பிக்கை என்ன? பொள்ளாச்சி ஒரு பசுமையான ஏரியான்னு தானே. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மாதிரி ஒரு வறட்சியான ஏரியாவே கிடையாது. பொதுவாகவே ஒரு இடத்துல மயில்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடம் வறண்டு போய் காஞ்சிருக்கிற இடமா தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நம்ம ஊர் தோட்டத்துக்காரங்கெல்லாம் சொல்லுங்க, காலையில் எந்திரிச்சு போய் பார்க்குறீங்க, உங்க தோட்டத்துல எத்தனை மயில் இருக்கும்? உங்களால விரல் விட்டு எண்ண முடியுமா? அப்போ யோசிச்சு பாருங்க, பொள்ளாச்சியில அத்தனை மயில் இருக்குன்னா பொள்ளாச்சி எவ்வளவு வறட்சியா இருக்கும். உங்களுக்கு இதுல டவுட் இருந்தா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, மயில் வாழ்றதுக்கு தகுதியான இடம் என்னன்னு. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். பொள்ளாச்சி அந்த அளவுக்கு வறட்சியா இருக்க வேண்டிய ஒரு ஊர் தான். ஆனா இந்த வறட்சி தன்மையை மாத்தினது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னன்னு கேட்ட எனக்கு செம ஷாக். அப்படி மண்டையே வெடிச்சிரும் போல இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் என்னன்னா ஆலியார். ஏங்க, நான் நம்ம ஊர் வரலாறு சொல்ல போறேன். இது மறைக்கப்பட்டதாவோ மறுக்கப்பட்டதாவோ மறக்கப்பட்டதாவோ இருக்கக்கூடாது. அதனால தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பொள்ளாச்சியில பிறந்துட்டு சகட்டு மேனுக்கு இந்த ஆலியார் டேமுக்கு வந்துருப்போம் நம்ம. அப்படின்னு இந்த ஆலியார் டேம்ல இருக்கு. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச அதிசயத்துல ஒரு பாதி இந்த ஆலியார் டேம். ஸோ இந்த ஆலியார் டேமை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு அங்கம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான் சவுத் இந்தியாவில் ஒரு பாதி ஏரியாவுக்கு மழை நீரை கொண்டு வருது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நம்மளோட கொங்கு மண்டலத்துக்கு பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம் இந்த ஏரியாக்கெல்லாம் மழையை கொண்டு வரல. காரணம் என்னன்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வர்ற மலையை, வர்ற காற்றை, மலை மேகங்களை தடுத்து திருப்பி கேரளாக்குள்ள அனுப்பிச்சிருது. ஸோ இதனால நமக்கு என்னன்னா பயங்கரமான வறட்சி அப்படிங்கிற ஒன்று வருது. ஸோ இந்த கொங்கு மண்டலமே ஒரு வறட்சியான ஏரியா தான். ஆனால் கடவுளாக பார்த்து தந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஆறு. இந்த ஆறோட பேர் என்ன தெரியுமா? ஆழி ஆறு. ஆழின்னா என்ன தெரியுமா? ஆழினா தமிழ்ல கடல்னு அர்த்தம். கடல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆறை ஆழி ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சிருக்கோம். இந்த ஆழி ஆறு மட்டும் இல்லைங்க, இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 10 நதிகள், இந்த 10 நதிகளையும் இணைச்ச ஒரு ப்ராஜெக்டுக்கு பேர் தான் PAP, பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட். இந்த பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் கீழே தான் இந்த ஆழியார் டேம் வருது. இந்த PAP ப்ராஜெக்ட் மொத்தமா 6 பெரிய நதிகளையும் 2 கிளை நதிகளையும் இணைக்குது. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னா ஆனமலையார், சோலையார், பரம்பிக்குளம், ஆழியார், பாலார், நீரார், பெருவழிப்பள்ளம், அப்புறம் துணவக்காடு. இந்த PAP ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த PAP ப்ராஜெக்ட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஒரு என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை பார்த்து உலகமே வியப்படைஞ்சிச்சு. காரணம் என்னன்னா, பொதுவா மலைப்பகுதிகளில் மேல இருந்து தண்ணி கீழே வர்றது தான் பாசிபிள். ஆனா மேல இருந்து கீழே வந்துட்டு இருந்த தண்ணிய திருப்பி மலைகளோட டைரக்ஷனுக்கே அனுப்பி மற்ற ஊர்களுக்கு பட்டுவாடா பண்ணதுதான் இந்த PAP ப்ராஜெக்டோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே. இந்த PAP ப்ராஜெக்ட்டுக்கு 3 முக்கியமான பெரிய மனுஷங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா VK பழனிசாமி கவுண்டர். இவரு தான் மேற்கு பக்கம் வீணா போற தண்ணி எல்லாம் நம்ம ஊர் பக்கம் திருப்பணும்னு ஒத்த காலில் நின்று போராடிட்டு இருந்தவர். அப்புறம் இந்த VK பழனிசாமி ஐயா அவர்களை தான் நம்ம என்டையர் PAP ப்ராஜெக்டோட தந்தைன்னே சொல்றோம். ஏன்னா அவர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அதுக்கப்புறம் C சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். இவர் யார் அப்படின்னா நம்ம ஊர்ல பிறந்து பாரத் ரத்னா அவார்டு வாங்கின ஒருத்தர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கேரளா அரசாங்கத்துக்கிட்ட பேசி இந்த ஒப்பந்தத்தை பக்காவா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காமராஜர் ஐயா அவர்கள், அப்போதைய முதலமைச்சர். அவரோட ஆட்சி காலத்துல தான் இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டி வேலைய ஆரம்பிச்சாங்க. ஏசியாலேயே ரொம்ப நீளமான கெனாலான காண்டூர் கெனால் இந்த PAP ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கெனாலோட லென்த் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ். இந்த PAP ப்ராஜெக்ட் மூலியமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 பெரிய லெவலில் இருக்கிற டேம்ஸை கட்டியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அப்பர் நீரார் டேம், செகண்டு லோவர் நீரார் டேம், அப்புறம் சோலையார் டேம், அப்புறம் பரம்பிக்குளம் டேம், துணவக்காடு டேம், பெருவழிப்பள்ளம் டேம், அதுக்கப்புறம் நமக்கு ஃபேவரட்டான திருமூர்த்தி மலை டேம். இது எல்லாமே இந்த PAP ப்ராஜெக்ட் கீழே தான் வருது. இந்த டேம்ஸ் எல்லாமே நான் இப்போ சொன்ன காண்டூர் கெனால் வழியாக தான் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கெனால் போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 6 டனல்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 6 டனல்ஸும் பார்த்துட்டிங்கன்னா மலைகளை குடைஞ்சு போட்டிருக்காங்க.
இந்த உலகத்தையே வியந்து பார்க்க வைக்கக்கூடிய என்ஜினியரிங் மார்வலான இந்த காண்டூர் கெனால் நம்ம பொள்ளாச்சியில் தான் இருக்குது. இதுவரைக்கும் நமக்கு இந்த அளவுக்கு இந்த காண்டூர் கெனாலை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாது. ஏதோ ஒரு வீடியோவை பார்க்க போய் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டது தான் இந்த விஷயம். உங்களுக்கு நம்ம பொள்ளாச்சி பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் யூலிசிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.